ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் மாப்பிள சம்பா அரிசியுமே ஒரு வகை. ஸோ இந்த மாப்பிள சம்பா அரிசி வந்து இவ்வளோ நாளாக நான் ரைஸாக தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாதமாக தான் வடித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இதில் வந்து இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா வரும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட மெஷர்மெண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு நானுமே நிறைய டைம் செஞ்சுட்டேன். சரி, இந்த டைம் வீடியோவாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான், பட் மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 4 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி, 1 கிளாஸ் இட்லி அரிசி, இது எல்லாமே தலை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி ஒரு 6 to 7 hours ஊற வச்சிடலாம். இந்த அரிசி வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஊறணும். உளுந்து வந்து நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு கோபுரமாக எடுத்துக்கோங்க, அது மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. 1 hour நல்லா ஊறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நம்ம ஊற வச்சு ஆட்டி எடுத்துடலாம். உளுந்தை வந்து நான் வீடியோ எடுக்கல. அப்புறம் வந்து நம்ம மாப்பிள சம்பா அரிசியை நம்ம எப்பவும் போல் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி இந்த ஆட்டி வச்சிருக்கிற உளுந்தும் அரிசியும் ஒன்றா சேர்த்தி மிக்ஸ் பண்ணிட்டு 6 to 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிச்சதுன்னா நம்மளுக்கு தோசை இட்லி எல்லாமே சூப்பராக வரும். அதே தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். இந்த மாப்பிள சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச், அப்புறம் விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக இந்த மாப்பிள சம்பா அரிசியில் வந்து சாதமாக கொடுக்குறப்ப என் பசங்க சாப்பிடாதவங்க இப்போ வந்து தோசை இட்லியாக கொடுத்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட்டுமே நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசை மாதிரி தான் இருக்கும்.